ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு லென்த் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நான் இன்னைக்கு 5.5 kg கேக் பண்ண போகிறேன். அதுக்கான பல்க் ஆர்டருக்குள்ள ப்ரிப்பரேஷன் தான் போயிட்டுருக்கு. அண்ட் நான் இப்போ ஒரே ஒரு கேக் தான் உங்களுக்கு பண்ணி கட்ட போகிறேன். ரெஸ்ட் ஆஃப் த கேக்கெல்லாம் வந்துட்டு நம்ம கிளிங் ராப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஏன்னா வந்துட்டு பேக் டு பேக் பண்ணுறதுக்கு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் கேக் மட்டும் நான் எப்படி டிமோல்டு பண்ணுறேன், எப்படி அதை கிளிங் ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் வெட்டிங் கேக் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்துட்டு பேஸுக்கு 8 இன்ச் டின்னு எடுத்திருக்கேன். அண்ட் வந்துட்டு டாப்ல வந்து 5 இன்ச் டின்னு. நம்ம இது ஸ்பேஸர் வச்சு பண்ண போறோம். ஸோ அத வந்து நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்லைஸ் பண்ணி அத செப்பரேட்டா வைக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ ஸ்பாஞ்ச் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பரா இருக்கு. ஸோ அத ஸ்லைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் தான் அதில இன்ஃப்யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இத ஸ்லைஸ் பண்ணது எல்லாத்தையும் நான் தனியா எடுத்து வச்சுட்டு, அதோட க்ரம்ப்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து தனியா எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா ஃபியூச்சர்ல வேற ஏதாவது நம்ப பாப்சிகல்ஸ் பண்றதுக்கு அதுக்கெல்லாமே நான் அத யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு 5 இன்ச் டின்ல உள்ளதையும் நான் வந்துட்டு க்ரம்ஸ்லாம் கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்ப மத்த கேக்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருந்தேன்ல, இன்னொரு வெட்டிங் கேக் இருக்கு. அண்ட் வந்துட்டு இன்னொரு வந்துட்டு கம்பெனி ஆர்டர் ஒண்ணு இருக்கு. அது எல்லாத்துக்கும் நம்ம வந்து கிளிங் ராப் பண்ணி வைக்க போறோம். ஸோ அது கிளிங் ராப் பண்ணிட்டு, அத வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து ஓவர் நைட் செட் பண்ணா தான் வந்துட்டு நமக்கு வந்து நெக்ஸ்ட் டே பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுக்காக இந்த கிளிங் ராப் டெக்னிக்க வந்துட்டு நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். எல்லாமே வந்து நான் பைனாப்பிள் ஃப்ளேவர்ல தான் இன்னைக்கு பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா வந்துட்டு நான் ஸ்பாஞ்ச்லயுமே கொஞ்சம் பைனாப்பிள் எசன்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கனால, அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லாருக்கும். அதுக்காக நான் எல்லா கேக்குமே பைனாப்பிள் ஃப்ளேவர்ல தான் பண்ணலான்ட்டு இருக்கேன். 2வது கேக் வந்துட்டு அதுவும் வெட்டிங் கேக் தான். அத வந்துட்டு நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். ஸோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு செய்ற கேக்குக்கான விப்பிங் கிரீம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு, அண்ட் வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் அந்த 5 இன்ச் கேக்கு ஸ்பாஞ்ச் இருந்துச்சுல்ல, அத தான் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா வந்து நம்ம டாப் வந்து தான் எப்பவுமே வந்துட்டு சூப்பரா பண்ணணும். ஏன்னா வந்துட்டு வெட்டிங் கேக்குங்கிறனால மாப்பிள பொண்ணுக்கு ஒரு ஸ்லைஸ் தான் கிடைக்கும். அவங்க அந்த டாப் மோஸ்ட்ல இருக்கிற ஒரே ஒரு கேக் மட்டும் தான், அந்த ஒரு பீஸ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அ அதுக்கப்புறம் அவங்க அவ்வளவா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களோட ஃபங்ஷன், அவங்களோட செலிப்ரேஷனு. ஸோ அது வந்து அவங்க கொஞ்சம் ஸ்பெஷலா தெரியணும்ல. அதனால வந்து டாப்ல வந்துட்டு நான் ரொம்பவே கான்ஷியஸோட நான் அத பண்ணி குடுப்பேன். ஸோ அத பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வெரி பாட்டம் லேயருக்கு உள்ளதுக்கும் நம்ம வந்து ரபான் செட் பண்ணி, அதையும் எடுத்து ஐசிங் க்ரம் கோட்டிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு, ஃப்ரிட்ஜில வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் செட் பண்ணி வச்சுட்டு, இப்போ டாப்ல உள்ள இது வந்து நம்ம கொஞ்ச நேரம் செட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அத எடுத்து நம்ம ஐசிங்க்கு வந்து அழகா பண்ணிரலாம். அண்ட் ஐசிங் பண்ணும்போது பக்கத்திலேயே கொஞ்சம் வார்ம் வாட்டர் வச்சு ஸ்க்ராப்பர் லைட்டா வாஷ் பண்ணிக்கிட்டீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஐசிங் பக்காவா வரும். நான் இப்ப கொஞ்ச நாளா வந்துட்டு அந்த டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்து எனக்கு அத சஜெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு டெமோ பார்த்துக்கலாம். நான் வந்து நடுவுல ஸ்பேஸர் வச்சிருக்கேன். அது வந்து ரவுண்ட் ஸ்பேஸருக்காக வச்சிருக்கேன். மேல வந்துட்டு நம்ம 5 இன்ச் கேக் டாப் டயர வந்துட்டு நம்ம வச்சாச்சு. இதுதான் நடுவிடமா பீஸு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த ரிங்க வந்துட்டு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் வந்து இதில கொஞ்சம் நான் ஃபவுண்டைன் ஒர்க்கும் பண்ணலான்ட்டு இருக்கேன். ரெட் ஃபவுண்டைனு அண்ட் வந்து பீட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு வெட்டிங் கேக்குங்கிறனால கொஞ்சம் இந்த பீட்ஸு, அந்த ரெட் ஃபவுண்டைன்லாம் போட்டா லுக்கா இருக்கும்ல. ஒயிட் கலர் பியூர் ஒயிட் தான் சொன்னாங்க. ஆனா வந்துட்டு கொஞ்சம் ரெட் வந்துட்டு ஓகே அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அத ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் வந்துட்டு இந்த ரோசஸ்லாம் பார்த்தீங்களா? இத நான் ஃபேன்சி ஸ்டோர்ல தாங்க வாங்கினேன். இது ஒரு புது டெக்னிக்கா இருக்கு. இது ஒரு ஷார்ட்ஸ்ல தான் பார்த்தேன். நல்ல ஐடியாவா இருக்கே! இந்த மாரி ரிங்ல வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கிளிப் பண்ணா போதும்ல. நமக்கு வந்துட்டு வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடியும். அதனால வந்துட்டு அத யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் வந்துட்டு ஹேப்பி மேரிட் லைஃப்ன்ட்டு ஃபவுண்டன்லேயே கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கேக்கும் சூப்பரா கட் பண்ணிட்டாங்க. நம்மளோட கேக்கோட ஃபைனல் லுக்கு இதுல இருக்கு. அண்ட் வந்துட்டு ஃபர்தரா இருக்க கேக்கோட வீடியோஸ நான் அப்டேட் பண்றேன்.